போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, வீட்டு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். மசாலா 2 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இப்போ இறா போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இறா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கு. பத்தலைலாம் போட்டுக்கலாம். இறா வெந்ததும் பார்க்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். இறா வெந்ததும் பார்க்கலாம். நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே பாருங்க. இன்னைக்கு என் பொண்ணு செஞ்சது எறா தொக்கு, முட்டை வறுவல், 2 பீஸ் மாம்பழம், சண்டே ஸ்பெஷல். எப்படி இருக்குது டேஸ்ட்? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாரம் இந்த மாதிரி வீடியோ வரும். என் பொண்ணு தான் செய்கிறா. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.